வணக்கம். தாவேகாவின் இரண்டாவது கட்ட வேட்பாளர்களின் பட்டியல். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக தாவேகாவினுடைய தலைமை அலுவலகமான பனையூரில் அக்கட்சியின் தலைவரான விஜய் அவர்கள் முதற்கட்டமாக 60 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை நேர்காணல் செய்திருந்தார். இந்த 60 தொகுதிகளில் 2 தொகுதிகளில் விஜய் அவர்கள் போட்டியிடுவதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது. சென்னையில் பெரம்பூர் தொகுதியிலும் இதேபோன்று திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவர் போட்டியிடலாம் என்று கூறப்பட்டு வருகிறது. காரணம், சென்னை பெரம்பூர் தொகுதியில் தாவேகாவிற்கு 44,000 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே வாக்குரிமை பெற்றவர்கள். எனவே விஜய் அங்கு போட்டியிட்டால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் 40,000க்கும் அதிகமான கிறிஸ்தவர்கள் அங்கு வசித்து வருகிறார்கள். இதோடு இஸ்லாமியர்களும் கணிசமாக வசித்து வருகிறார்கள். இப்படி சிறுபான்மையினர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய இந்த தொகுதியில் போட்டியிட்டால் கண்டிப்பாக வெற்றி பெற்றுவிட முடியும் என அவர் கருதுகிறார். இதேபோன்று திருச்சி கிழக்கு தொகுதி, இங்கும் 50,000க்கும் அதிகமான கிறிஸ்தவர்கள் வசிக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் வசிக்கிறார்கள். இங்கும் சிறுபான்மையினர்கள் அதிகமாக வசித்து வருவதால் இந்த 2 தொகுதிகளை தேர்வு செய்துள்ளார். மேலும் விஜய் எங்கு போட்டியிட்டாலும் அவரை வீழ்த்துவதற்காக திமுக தயாராகி வருகிறது. அதன் அடிப்படையில் விஜயை சென்னையில் வீழ்த்த ஜோயல் அல்லது சேகர் பாபுவை களமிறக்க திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. சேகர் பாபு ஒரு வலிமையான வேட்பாளர். விஜய்க்கு எதிராக போட்டியிட வைத்தால் அவரை வீழ்த்தி விடுவார் என அவர்கள் கருதுகிறார்கள். அதே சமயத்தில் விஜய் சிறுபான்மையினர் என்பதனால் அவருக்கு எதிராக ஒரு சிறுபான்மையினர் வேட்பாளரை களமிறக்கினால் நன்றாக இருக்கும் என ஜோயல் திட்டமிடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. தேர்தல் நெருங்கும் சமயத்தில் இதற்கான பதில் கிடைக்கும். மேலும் விஜயோடு சேர்த்து விஐபி வேட்பாளர்கள் 21 பேருக்கான முதற்கட்ட வேட்பாளர்களின் பட்டியலை கடந்த வலையொலியில் பார்த்திருந்தோம். இப்பொழுது 2ஆம் கட்ட வேட்பாளர்களுக்கான பட்டியலை நாம் காணலாம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதி மருத்துவர் பிரபு. இவர் பல் மருத்துவர், அந்த பகுதியில் பரிச்சயமான நபர். எனவே இவருக்கு அந்த பகுதியில் செல்வாக்கு இருப்பதனால் இவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தொகுதி, இங்கு சிறுபான்மையினர்கள் கணிசமாக வசித்து வருவதால் அசாருதீன் என்ற வேட்பாளர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் தொகுதி பரணி பாலாஜி. ஈரோடு கிழக்கு மாவட்டம் மாவட்ட செயலாளர் பாலாஜி. கரூர் மாவட்டம் மாவட்ட செயலாளர் மதியழகன். கரூர் பெருந்துயர சம்பவத்தின் பொழுது இவர் மீது வழக்கு பாய்ந்தது அனைவருக்கும் நினைவிருக்கும். அதனை கருத்தில் கொண்டுதான் இவருக்கு இங்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் தொகுதி சரவணன். கோவை வடக்கு சம்பத்குமார். மிக முக்கியமான தொகுதி, தமிழகத்திலேயே அதிக இளைஞர்களை கொண்டுள்ள தொகுதியாகவும் இது கருதப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் தொகுதி பிரேம். இங்கு சிறுபான்மையினர்கள் கணிசமாக வசித்து வருகிறார்கள். குறிப்பாக கிறிஸ்துவர்கள் அதிகமாக வசித்து வருகிறார்கள். அரியலூர் மாவட்டம் அரியலூர் தொகுதி சிவக்குமார். இங்கு வன்னிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் கணிசமாக வசித்து வருகிறார்கள். விருகம்பாக்கம், இது விஜய் அவர்களின் சொந்த மாவட்டம். அதாவது விஜய் அவர்கள் பிறந்து வளர்ந்தது இந்த தொகுதியில் தான். எனவே விஜயே இங்கு போட்டியிட வேண்டும் என அங்கிருந்த மாவட்ட செயலாளர்கள் பல பேர் கோரிக்கை வைத்தும் கூட விஜய் தனது கார் டிரைவரின் மகனான சபரிநாதன் அவர்களுக்கு இந்த தொகுதியை அளித்துள்ளார். சபரிநாதன் அவர்கள் சமூக வலைதளங்களில் மிக ஆக்டிவாக இருப்பதனால் அவருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அரக்கோணம் தனி தொகுதி காந்திராஜன். சேலம் தெற்கு தொகுதி மாவட்ட செயலாளர் பார்த்திபன். இவர் விஜயோடு நீண்ட காலமாக பயணித்து வரக்கூடியவர். விஜயின் கோட் படத்தில் சிறிய கதாபாத்திரத்தில் நடித்தவர். கிணத்துக்கடவு தொகுதி விக்னேஷ். அணைக்கட்டு தொகுதி வேல்முருகன். திருமயம் தொகுதி சிந்துஜா, அமைச்சர் ரகுபதி அவர்களின் சொந்த தொகுதி. திருபெரும்புதூர் தொகுதி தென்னரசு. தருமபுரி தொகுதி சிவன். திவிக நகர் தொகுதி சிவா. செஞ்சி தொகுதி குணசேகரன். செஞ்சி மஸ்தான் அவர்களின் சொந்த தொகுதி. தாராபுரம் தொகுதி சரத். புதுக்கோட்டை பர்வேஸ். நாகர்கோவில் தொகுதி மாதவன். கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய தலைநகர். இங்கு சிறுபான்மையினர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய தொகுதி. மதுரை மேற்கு மாவட்டம் விஜய் அன்பன். திருப்பரங்குன்றம் மாவட்டம் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளரான சி.டி. நிர்மல்குமார் போன்றோர் 2ஆம் கட்ட வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். தாவேகாவோடு கட்சிகள் ஏதாவது கூட்டணிக்கு வந்தால் மட்டுமே இதில் மாற்றம் இருக்கலாம். நன்றி.